ஹாய் ஹலோ வெல்கம் டு பொன்வனம் சேனல். நம்ம சேனலில் குருவின் மகிமை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கதை பார்த்துட்ருக்குறோம். அதோட தொடர்ச்சி தான் இப்போ நான் சொல்ல போகிறேங்க. எதோட முடிச்சணும் அப்படின்னா, குரு கிராமப்பட்ட சாப்பாடு கொண்டு வராரு. அப்போ குரு கேட்குறாரு, நீ என் மேலே இவ்வளோ பிரியமாக இருக்கிறியப்பா, நான் உனக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. அதுக்கு ராமப்பட்டர் அவர் என்ன கேட்டிருந்தாலும் குருநாதர் கொடுத்துருப்பாரு. ஆனால் அவர் தன்னோட தரித்திரம் தொலையணும் அப்படின்னு கேட்டார். உடனே குரு இருந்துட்டு, அப்படியா, இப்படி வாரும் அப்படின்னு கூட்டிகிட்டு காட்டுக்குள்ளே போகிறாங்க. அதோடு நம்ம முடிச்சிருந்தோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். தோட்டத்துக்கு அழைத்து சென்றார். அங்கிருந்த சில செடி கொடிகளை காட்டி, இது மிகவும் அற்புதமான மூலிகைகள். இதன் மூலம் பிளவை மற்றும் ராஜபிளவை நோய்களை குணமாக்கலாம் என்று கூறினார். ராமப்பட்டரும் குருநாதரை மனதில் வணங்கி கொண்டே அந்த மூலிகைகளை நன்றாக அறிந்து கொண்டார். பிளவை நோய்க்கு வைத்தியம் செய்ய தொடங்கினார். இது ஒரு புறம் இருக்க, அந்த காலத்தில் சோழ நாட்டை ஆண்ட மன்னவனுக்கு ராஜபிளவை நோய் தாக்கியது. அனைத்து ராஜ வைத்தியர்களும் எவ்வளவோ வைத்தியம் செய்தும் மன்னவனுக்கு குணமான பாடில்லை. வைத்தியர்கள் அனைவரும் மகாராணியிடம் எல்லா மக்களுக்கும் அறிவித்துவிட வேண்டியதுதான் என்று மிகவும் வருத்தத்துடன் கூறினார். மன்னவனோ நோய் தந்த வேதனையில் முணங்கிக் கொண்டே இருந்தான். அப்போது மூத்த மந்திரிகளில் ஒருவர் மன்னவனின் அருகில் வந்தார். மன்னவனிடம், எங்களது கிராமத்தில் உள்ள ஒரு சிறு வைத்தியரை தெரியும். அவரிடம் பிளவை நோயுடன் யார் சென்றாலும் குணமாகிவிடுகிறது என்று கூறினார். அதற்கு மன்னவனோ, இங்கு அனைத்து விதமான வைத்தியர்களும் உள்ளனர். அரண்மனை வைத்தியர்கள் முடியாத அந்த காரியம் அந்த வைத்தியனால் ஆகுமா என்று வேதனையுடன் முணங்கிக் கொண்டே கூறினார். அதற்கு மகாராணியோ, எல்லா வழிமுறைகளையும் கையாண்டு பார்த்து விடலாம், அவர்களும் தான் முயன்று பார்க்கட்டும் என்று கூறினார். அதற்கு மன்னவனும், சரி, அப்படியே ஆகட்டும், எப்படியோ எனக்கு நோய் குணமானால் சரி என்று கூறினார். ராமப்பட்டரை அழைத்து செல்ல தஞ்சாவூரில் இருந்து காவலர்கள் வந்தனர். ராமப்பட்டரிடம் மந்திரியின் அழைப்பை எடுத்துச் சொல்லி கையுடன் அழைத்து சென்றனர். ராமப்பட்டரை மன்னரிடம் அந்த மூத்த மந்திரி அழைத்து சென்றார். அவரும் மன்னவனை நன்கு சோதித்து பார்த்துவிட்டு கையுடன் கொண்டு சென்றிருந்த மூலிகைகளை கசக்கி சாரெடுத்து மன்னர் அருந்த கொடுத்தார். மற்றும் பிளவை கட்டிகளின் மேல் அந்த சாற்றை தடவினார். ஒரே வாரத்தில் மன்னனுடைய பிளவை நோய் முற்றிலும் குணமாகியது. இந்த பச்சிலையில் என்ன உள்ளது? எல்லாம் அந்த குருநாதரின் ஆசீர்வாதம்தான். இப்போது மன்னர் ராமப்பட்டரிடம், உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இந்த தருணத்தில் நிறைய செல்வங்களை கேட்டு செல்வந்தனாயிருக்க முடியும். ஆனால் ராமப்பட்டர் அவர் குருநாதரின் கருணையை மனதில் நினைத்து மன்னனிடம் கூறினார், மன்னவா, நீங்கள் குணமானது இந்த மூலிகையாலேயோ அல்லது என்னாலேயோ அல்ல. இது எல்லாம் என்னுடைய குருநாதரின் மகிமை. தாங்கள் ஏதாவது செய்ய விரும்பினால் என் குருநாதருக்கு செய்யுங்கள் என்று மன்னவனிடம் கூறினார். மன்னவனும் ஆச்சரியப்பட்டு, அப்படியே ஆகட்டும் என்று கூறிவிட்டு மந்திரிகளிடம் அந்த கிருஷ்ண பக்தரை எவ்விடத்தில் இருந்தாலும் அழைத்து வரும்படி உத்தரவிட்டான். குருநாதரும் அரண்மனை வந்து சேர்ந்தார். அவரது தேஜஸை கண்டு உடனே பயபக்தியில் அனைத்து விதமான உபகரணங்களையும் அளித்து ராமப்பட்டரின் வைத்தியத்தால் தான் பிழைத்ததை கூறினார். மேலும் ராமப்பட்டரிடம் தாங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு, தன்னால் எதுவும் ஆகவில்லை என்றும் எல்லாம் என் குருநாதரின் மகிமை என்றும் கூறினார். தாங்களிடம் வேண்டிக் கொள்ள கூறினார் என்றார் மன்னவன். இதை கேட்ட குருவும் மிகவும் கருணையுடனே இவ்வாறு கூறலானார், அந்த ரங்கநாதரின் லீலைகளின் மகிமையை என்னவென்று கூறிட இயலும்? எனக்கு சிறிது நாட்களுக்கு முன்பு இங்கிருந்து சிறிது தொலைவில் உள்ள வரகூர் என்னும் சேத்திரத்திலிருந்து பூமியின் அடியில் ஒரு கிருஷ்ண விக்கிரகம் கிடைத்தது. அதை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். அதை தாங்கள்தான் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று கூறினார். சரி, அப்படியே ஆகட்டும் என்றார் மன்னன். அவ்வாலயத்தை நிர்ணயம் செய்து
அதற்கு ராம பட்டரையே தர்மகர்த்தாவாக நிர்ணயம் செய்து வைத்தார். விழாக்கள் எடுத்து சிறப்பித்தான் மன்னன். வரகூரில் வேங்கடேச பெருமாள் ஆலயம் உள்ளது. குருநாதரின் கருணையை பெறுபவர்களுக்கு ஒரு குறையும் என்றும் வராது என்பதற்கு இக்கதை ஒரு எடுத்துக்காட்டு. வரகூரில் நம்ம பெருமாள் கோயில் இருக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்குது. எவ்வளோ பெரிய நோயோடு போகிறவங்களுக்கும் அவங்க கொடுக்குற அந்த மூலிகை பிரசாதம் அதை சாப்பிட்டோன்னே குணமாகுதுன்னு நம்ம நிறையா கேள்விப்படுறோம். அந்த கோயிலுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு நாங்கள் நிச்சயம் மீட் பண்ணுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாக இருக்கீங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கோவில் கதையோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.